மக்களே, இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மருடைய ஓவர் ஹீட்டை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு பதிவு தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நோட்டிஃபை ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோ. டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர் ஹீட்டு, அதாவது எக்ஸசிவாக ஹீட் ஆகிறது என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு பதிவு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் டெமோஸ்ட்ரேட்டர்ஸ். கஸ்டமைஸரான ஆம்பிளிஃபையர் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். 5.1, 2.1, 7.1 எதாக இருந்தாலும் சரி, கஸ்டமைஸராக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். கண்டிப்பாக சர்வீஸுங்கிறது கம்பல்சரி இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தெளிவாக பேசிடலாம். அதே மாதிரி இப்போ உங்கள் ஆம்பிளிஃபையரில் டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகுது அப்படின்னா, அதாவது ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அது கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது தான். என்ன அப்படின்னா, கை வச்சா சுடுது அப்படிங்கிறதுல டிரான்ஸ்ஃபார்மர் செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகேங்களா? டெக்னீஷியனே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி செட் ஆகுமானா ஆகாது. ஏன் அப்படின்னா, அதில் பற்றின டீட்டெயிலான ஒரு பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர் ஹீட்டை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்போது, அதாவது கருகிரும், ஓகேங்களா? காயில் வந்துட்டு ஓவர் ஹீட்டில் கருகிரும். அப்போ அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது அதாவது டெக்னிக்கலாக பார்த்தது கிடையாது, ஓகேங்களா? இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டில் போட்ட வீடியோவுமே இதுவும் ஒன்று, ஓகேங்களா? ஸோ அப்போது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் பேசுகிறேன், ஓகேங்களா? ஸோ அப்போ வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் இந்த வீடியோவில் உங்கள் டிரான்ஸ்ஃபார்மருடைய லைஃப்பை வந்து பார்த்தோம்னா சேவ் பண்ணுறது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டு இப்போ கூட போயிட்டுருக்கு. ஸோ அதனால் டீட்டெயிலாக பதிவு பாருங்கள். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட், அதாவது இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு ஹீட் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் ஹீட் ஆனாவே அது வந்துட்டு பார்த்தோம்னா குவாலிட்டி இல்லை அப்படின்னு நினச்சிருவாங்க. அதே மாதிரி சின்ன டிரான்ஸ்ஃபார்மராக இருக்குது, அது குவாலிட்டி இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இன்டர்மீடியேட், அதாவது வந்து ஒரு மீடியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீட் ஆகிறது. அப்போ ரியாலிட்டியில் என்னென்னா, எல்லா டிரான்ஸ்ஃபார்மருமே கம்பல்சரி ஹீட் ஆகுமானா கம்பல்சரி ஆகும். ஏன் அப்படின்னா, அது 100% எஃபிஷியன்சியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு வைட்லேயே கிடையாது. ஏன் அப்படின்னா, அதாவது காப்பர் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி அதனுடைய அயான் வந்து பார்த்தோம், அயான் கோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸஸ் இருக்குது. அதே மாதிரி மேக்னெட்டிக்கில் வந்து பார்த்தோம்னா லாஸஸ் இருக்குது. எடி கரண்ட்லேயே லாஸஸ் இருக்குது. ஸோ இத்தனை லாஸஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த லாஸஸ் எல்லாமே ஹீட்டாக தான் வந்து பார்த்தோம்னா கன்வெர்ட் ஆகி அது வந்து பார்த்தோம்னா போகும். ஸோ அப்போ ஹீட் இட் செல்ஃப் வந்து பார்த்தோம்னா அது பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஸோ எக்ஸசிவ் ஹீட்டு தான் பிரச்சனையே தவிர ஹீட் ஆகிறது, அதாவது தொட்டாவே ஹீட் ஆகுது அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு நார்மல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ ஹீட்டாக நார்மலாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு ரூமில் வந்து பார்த்தோம்னா 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம்னா ஒரு 40 to 60 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்து பார்த்தோம்னா ரீச் பண்ணலாம். கை வச்சா வார்மாக இருக்கும், ஓகேங்களா? கை வைக்கும்போது லைட்டாக வார்மாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஸோ அது ஸ்டில் சேஃப் தான். பட்டு அரௌண்டு வந்து பார்த்தோம்னா 70 டிகிரியை வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டைன் பண்ணும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போது கண்டினியூஸாக ஒர்க் ஆகும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபார்மர் கூட வந்து பார்த்தோம்னா மோர் ஹீட் ஆகும், அதையும் ஹேண்டில் பண்ணும். ஆனால் 90 டிகிரி செல்சியஸ்லேருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் வந்து பார்த்தோம்னா பிரச்சனை ஆரம்பிக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ இன்சுலேஷன் எல்லாமே டேமேஜ் ஆயிரும். அதாவது இன்சுலேஷன் டேமேஜ் ஆகுது அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம்னா நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் நான் காட்டியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ என்னுடைய வீடியோ சேனல் ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் வீடியோ இதுதான் இருக்கும். இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போது இது வந்து பார்த்தோம்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, ஓகே? ஸோ அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா 5 ஆம்ப்லேயே 5.1 செய்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ 5.2லேயும் 5.1 செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம்னா 5 ஆம்ப்லேயே வந்து பார்த்தோம்னா செய்யும்போது அந்த மாதிரி பிரச்சனை எப்படி வருது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு இன்சுலேஷன் எல்லாமே இதாக இருக்குது. பட் இப்போயுமே செட் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகும். அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த இன்சுலேஷன் தான் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளிய ஆரம்பிக்கும், ஓகேங்களா? உள்ளே இருக்க காயில் ஹீட்டாக இன்சுலேஷன் வந்து பார்த்தோம்னா ஹீட் ஆகும். ஸோ அப்போ இதை பற்றின டீட்டெயில் நான் தனியாக வீடியோவில் நான் பேசுகிறேன். இப்போ ஓவர் ஹீட்டுக்கு ரீசன் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லியான நம்ம ஆம்பிளிஃபையர் டிசைனில் வந்து பார்த்தோம்னா மெயின் ரீசன் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? என்ன அப்படின்னா ஓவர்லோடு. அந்த ஓவர்லோடுனால தான் இப்போ நான் வச்சுருக்க டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம்னா ஹீட் ஆகி அது பேர்ன் ஆகிறதுக்கு காரணம் இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ மெயின் ரீசன் ஃபியூஸ் போட்டிருக்க மாட்டோம். ரெண்டாவது ரீசன்
இந்த மாதிரி இப்போ ஒரு 500 VA டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 1000 VA லோடு வந்து பார்த்தோம்னா கனெக்ட் பண்ணுறது. அப்போ கரண்ட்டு அதிகமாக வந்து பார்த்தோம்னா ஃப்ளோ ஆகணும். அப்போ ஃப்ளோ ஆக முடியாதனால காப்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்சுலேஷன் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஹீட் ஆகி காயிலேருந்து வந்து பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலிமா ஏற்கனவே ஹீட்டாக தான் இருக்கும். பட் இன்னும் ஹீட் ஆகும்போது அதாவது ஆம்பியர் கொடுக்க முடியல அப்படிங்கும்போது தான் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இன்சுலேஷன் ஹீட் ஆகும். அப்போ தான் காயில் வந்துட்டு பேர்ன் ஆகிறதுக்கு அதிக ரீசன் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா மெயின் விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சும் பண்ணலாம் தெரியாமையும் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகேங்களா, நிறைய பேர் கஸ்டமரு அதாவது டெக்னீஷியன் வந்து பார்த்தோம்னா 8 ohms லோடு கொடுக்கறதுக்காக ஸ்பீக்கர் எல்லாமே மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் கஸ்டமர் நீங்கள் வீட்டுக்கு வந்த வாட்டி இந்த ஸ்பீக்கர் தான் இருக்குது ஓட்டலாம், இதே வச்சு ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஓட்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ அதனால் ரீசன் இருக்குது. ஓகே, அப்போ ஸ்பீக்கர் இம்பிடன்ஸ் தப்பாக மேட்ச் பண்ணாலுமே வந்து பார்த்தோம்னா பேர்ன் ஆகும். அப்போ 4 ohms ஆம்பிளிஃபையருக்கு 2 ohms லோடு கனெக்ட் பண்ணுறது இல்லை கரண்ட் வந்து பார்த்தோம்னா டபுள் ஆகும். ஓகேங்களா, அப்போ கரண்ட் டபுள் ஆகும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்படும். ஓகேங்களா, திணற ஆரம்பிக்கும். 8 ohms ஆம்பிளிஃபையருக்கு வந்து பார்த்தோம்னா 2 ohms லோடு கொடுக்குறது, இந்த பைனியர் வந்து பார்த்தோம்னா 2 டுவெல் வாய்ஸ்களையும் ஜாயிண்ட் அடித்து அப்படியே கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வரும். ஓகே, ஸோ அப்போ 8 ohms வேலை செய்யும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, 8 ohms வேலை செய்யும்போது எந்த பிரச்சனையும் வராது. 4 ohms அல்லது 2 ohms டெக்னீஷியன் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த VA வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருப்பாங்க. அதையும் மீறி போகும்போது கம்பல்சரி ஹீட் ஆகி பேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி மூணாவது பிரச்சனை என்ன அப்படின்னா இதையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா ரெக்டிஃபிகேஷன் பிரச்சனை. ரெக்டிஃபிகேஷன் பிரச்சனை என்னென்னா ஒவ்வொருத்தர் லைனிங் அடிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா ப்ளஸ் வர அதாவது போர்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சுபி போர்டு எடுத்துக்கலாம். இந்த போர்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டயோடு கொடுக்குறோம். ஓகேங்களா, டயோடு கொடுக்குற இடத்துல அதாவது ப்ளஸ் வர இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டயோடுக்கு கட்டாக கொடுத்துருவோம். டயோடு கொடுக்குற இடத்துலையுமே இந்த ஏரோ மார்க் இருக்குது இல்லைங்களா, இந்த ஏரோ மார்க்கில் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, சில டெக்னீஷியன் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அதாவது இந்த போர்டில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பண்ணும்போது பிரச்சனை வரும். ஓகே, அதையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ளஸ் மைனஸில் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸில் ப்ளஸ் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க, ப்ளஸில் மைனஸ் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே ஒயர் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்டு, அதாவது ப்ளஸ்ஸுக்கு ரெட்டு கொடுத்துருப்பாங்க, மைனஸுக்கு பிளாக் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா ப்ளஸ் கரெக்டாக இருக்குது மைனஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். பட் ஆனால் அங்கே வோல்டேஜ் வரது என்னென்னா மைனஸ், அதாவது ப்ளஸ் இடத்துல மைனஸ் வரும், மைனஸ் இடத்துல ப்ளஸ் வரும். இதுதான் பிரச்சனை. அப்போ லைன் கொண்டு போய் கொடுக்கும்போது டெக்னீஷியனாக இருக்கும்போது அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க. பட் நம்ம பிரித்து பார்க்கும்போது இப்போ நமக்கு தெரியல, வேலை தெரியாத பட்சத்தில் நம்ம பிரித்து பார்க்கும்போது பிரச்சனை ஆகும், அங்கேயும் பிரச்சனை ஆகுது. ஸோ அப்போ லைன் வந்து பார்த்தோம்னா நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி விஷயத்துலேயும் ஆகும். அதே மாதிரி கெப்பாசிட்டர் வீக்காக இருந்தாலுமே ஆகும். ஓகேங்களா, ஸோ அதையும் பார்க்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம்னா அன்னெசரியாக கரண்ட் வந்துட்டு பார்த்தோம்னா ட்ராப் பண்ணும். அப்போ இந்த மாதிரி லைன் கொடுக்கும்போது ஓகே, அப்போ டெஸ்ட் லேம்ப் வச்சுருக்கோம், ஃபியூஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா டக்குன்னு பேர்ன் ஆகிரும், டக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட்டு இல்லாத போது தான் புகை வரும். ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் எடுக்காம விட்டுட்டேன். எடுத்திருந்தேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு காட்டியிருப்பேன் நான். பட் இதுதான் ரீசன், மெயின் ரீசன். இது ரெண்டுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி ஃபில்டர் கெப்பாசிட்டரில் ஷார்ட் ஆகும். என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர் வீக்காக இருந்துச்சுன்னா ரிப்பிள் கரண்ட்டை வந்து பார்த்தோம்னா அதிகப்படுத்தும். அப்போ டிசி கரண்ட்டை பியூராக கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏசி கரண்ட்டை ரிப்பிள் அதிகப்படுத்தும் போது அது அப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை ஆகும். அப்பயும் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு ஹீட் ஆகும். ஸோ அதனாலேயும் ரீசன் இருக்குது. அதே மாதிரி ஆம்பிளிஃபையருடைய அவுட்புட் டிரான்சிஸ்டர் ஷார்ட்டாக இருந்துச்சுனாலுமே பவர் டிரான்சிஸ்டர் ஷார்ட்டாக இருக்குது, யூஎஸ்பி போர்டு லைன் வந்து பார்த்தோம்னா ஷார்ட்டாக இருக்குது, 12 volt அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24/024 இதில் வந்து 12/012 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 12/012 ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது, இல்லை இந்த வைண்டிங் எடுக்காமல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போதுமே லைன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம்னா ஹீட் ஆகும். ஸோ இது இந்த இடத்துல லைன் வரல அப்படின்னாவே உள்ள ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்பயுமே அதனால் உள்ளே வந்துட்டு பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகும். ஸோ அதனால் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனைனாலுமே பிரச்சனை தான். ஸோ அதை எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண முடியுமே தவிர அதை அப்படியே போட்டோம் அப்படின்னா கம்பல்சரி ஹீட் ஆகுதும். அப்போ அதாவது லிமிட்டட் ஹீட் இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, அப்போ ஃபியூஸ் வந்துட்டு பார்த்தோம்னா எதனால் ப்ளோ ஆகுது அப்படிங்கிறதே தெரியாது, பட் ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா,
ஃபியூஸ் போட்டிருந்தா அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபியூஸ் போடாமல் டேரக்ட் லைன் அடிச்சிருக்கும் போது கம்பல்சரி டிரான்ஸ்ஃபார்மர் பேர்ன் ஆயிரும். பேர்ன் ஆன வாட்டி தான் நமக்கே தெரியும் என்ன ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் பீப்புள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கணும் அப்படின்னா ஹீட் வராது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது, அது தப்பான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 24/024 5 ஆம்பியரில் நீங்கள் ஒரு 2 ஆம்பியர் மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ சேம் டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு ஃபுல் 5 ஆம்பியர் லோடு கண்டினியூஸாக லோடு கொடுக்கும்போது கம்பல்சரி ஹீட் ஆகும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ ஹீட்டு பார்த்தோம்னா டிபெண்ட்ஸ் ஆன் எதில் டிபெண்ட் ஆகும் அப்படின்னா கரண்ட்டு ட்ரா பண்ணுறதெல்லாம் டிபெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஃபேன் வச்சிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஃபேன் தேவை கிடையாது. ஸோ இதுதான் மேட்ரு. நிறைய பேர் அந்த கேபினெட்டில் இருக்கும். ஓகே, கேபினெட்டில் இருக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மருக்குலாம் பார்த்தோம்னா ஃபேன் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் அவசியமே கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஃபேன் தேவை கிடையாது. அதே மாதிரி ஃபேன் பார்த்தோம்னா ஹீட்டை ரெடியூஸ் பண்ணோம்னா, அதாவது பவர் ஆம்ப்ளிஃபையரில் இருக்கிற ஹீட்டை அவே பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கடத்துறதுக்கு தான் அந்த ஃபேனை யூஸ் பண்ணுறோமே தவிர டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவை கிடையாது. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு தெரில, புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆனால் ஓவர்லோட் இருந்துச்சு அப்படின்னா ரூட் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம. அதே மாதிரி பேர்ன் ஆகிற ஆக்சுவலான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பேர்ன் ஆகிறதுக்கு ஹீட்னால மட்டும் ரீசன் இருக்காது. என்ன அப்படின்னா, இப்போ காம்பினேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் ஹீட் ஆகுது அப்படிங்கும்போது இன்சுலேஷன் டேமேஜ் ஆகும். ஓகேங்களா? இன்சுலேஷன் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா கண்டினியூஸாக ஓவர்லோட் எடுத்துரும் போது ஒரு புவரான ஒரு வென்டிலேஷன் பார்த்தோம்னா ஆகும். அப்போ ஹை மெயின்ஸ் வோல்டேஜ் வரும். ஓகேங்களா? அப்போ அதாவது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது தான் இன்டர்னலாக ஷார்ட் ஆகிறது, ஹீட் ஜெனரேட் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது ஏசி லைனில் பார்த்தோம்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் ப்ரைமரி வைண்டிங் பண்ணியிருக்கிறது ஒரு 230 240 இந்த ப்ரைமரி வைண்டிங் பண்ணியிருப்போம். சப்போஸ் நைட் டைம்லேயோ இல்லை பகல்லையோ பார்த்தோம்னா ஒரு சில இடங்களில் பார்த்தோம்னா வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வரும், இல்லை லோ வோல்டேஜ் வரும். அப்போ பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுவும் ரீசன் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ரீசன்னால டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன் இருக்கனால தான் இதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படிங்கும்போது பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். இதை சொல்கிறதுக்கு தான் நான் வீடியோ பண்ணேன். அதே மாதிரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப எனக்கு அவசியம். அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையர் யாராவது கஸ்டமைஸ்டாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?